வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிழக்கு ஒன்றியம் காடச்சநல்லூர் அண்ணாநகர் பெருமாள் கோவில் அருகில் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழா நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோவை மாவட்டம் இடையபாளையம் பொன்னையா திருமண மண்டபத்தில் கோவை மேற்கு மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி தீரன் தொழிற்சங்க பேரவை மற்றும் கட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். கோவை மாவட்டம் துடியலூர் ஸ்ரீ லலிதா ராமு மஹாலில் கோவை வடக்கு மாநகர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றினார். கோவை மாவட்டம் தொட்டிப்பாளையம் கணபதி மஹாலில் நடைபெற்ற கோவை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு எழுச்சி உரையாற்றி கட்சியில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தமிழகத்திற்கு வெள்ளச்சேதத்திற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக நிதி வழங்க வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் சந்தித்தார். இந்த நிகழ்வின் போது KMDK நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள் உடன் இருந்தார். கோவை மாவட்டம் தொட்டிப்பாளையம் கணபதி மஹாலில் நடைபெற்ற கோவை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கோவை மாவட்ட வர்த்தக அணி சார்பாக KMDK MLA அவர்களுக்கு கட்சி நிறத்தில் வர்ணக்குடை வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி ATC டிப்போ வாசுதேவ் மஹாலில் சேலம் தெற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு சேலம் தெற்கு மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பொறுப்பாளர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லசமுத்திரம் பேரூராட்சி 2வது வார்டு காளிப்பட்டியில் உயர்மின் கோபுர மின்விளக்கு திறப்பு விழாவில் KMDK MLA அவர்கள் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி ஒன்றியம் பூலாம்பட்டி பகுதியில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் வெள்ளக்கவுண்டனூர் வரதராஜ பெருமாள் திருமண மண்டபம் அருகில் கொங்குநாடு கலைக்குழு சார்பாக நடைபெற்ற வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவில் KMDK MLA அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பின்பு செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை மாவட்டம் சக்கரை செட்டியார் திருமண மண்டபத்தில் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் KMDK MLA அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். சேலம் கிழக்கு மாவட்டம் அம்மம்பாளையம் கொங்கு திருமண மாளிகையில் பொங்கல் விழா பெண்களுக்கு கோலப்போட்டி குழந்தைகளுக்கு விளையாட்டு போட்டி என மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாநகராட்சி சார்பாக KMDK 54வது வார்டு தூய்மை பணியாளர்களுக்கு சீருடை, செருப்பு, சோப்புகள் போன்ற உபகரணங்களை 54வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பாக்கியம் தனபால் அவர்கள் வழங்கினார்கள். உடன் KMDK கோவை கிழக்கு மாநகர செயலாளர் RS தனபால் இருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.